குட் ஆஃப்டர்நூன் யூடியூப் கைஸ். இப்போ நாம் இன்னைக்கு திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு ட்ரூப்பை ட்ராவல் பண்ண போகிறோம். அனுராத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ஜேர்னி தான் இப்போ திருச்சியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ திருச்சி ஜங்ஷனில் இருக்கோம். ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல. பார்த்துட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். வீடியோ பாருங்கள். பார்த்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெயினுக்கு போட்டிருக்காங்க 2:15 வருதுன்னு போட்டிருக்காங்க. இதுதான் டிஸ்பிளே பாருங்கள். அனுராத் எக்ஸ்பிரஸ் 2:15 எந்த பிளாட்ஃபார்ம் போடல. 2:15 வரப்போது பாருங்க. வண்டி 20 சொல்றாங்க. வெயிட்டிங் உட்காந்துருக்கா வண்டி வந்து ஏறிக்க முடியல. நம்ம கர்நாடகத்தில் போட்டுருக்கா வீட்லி ட்ரெயின் இப்போதான் வரப்போகுது. வந்தவொடனே ட்ரெயின் வந்து முதல் நாள் வந்துருக்குது. இந்த ட்ரெயினை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ட்ரெயின் ஏறின அப்புறம் நான் சொல்கிறேன். நம்ம நம்ம அலாட் பண்ணிருக்கிற கோச் எதுனா B323. நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இது திருச்சிராப்பள்ளி டு சென்னை எக்மோர். இந்த ட்ரெயின் எங்கேன்னு போகுதுன்னா மதுரையிலிருந்து தமிழ்நாட்டின் நுழைவாயிலான இதிலிருந்து மதுரையிலிருந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் கடைக்கோடி நகரமான பிக்கானீர் தார்பாலைவனம் ஆரம்பிக்கும் பிக்கானீர் நகர் வரைக்கும் போகுது. சொல்லப்போனால் இது வந்து பாண்டிய நாட்டிலிருந்து பாண்டியர்களின் தலைநகரத்திலிருந்து பாலைவன நகரம் வரை சொல்லிக்கிட்ட ஒரு ட்ரெயின் பாருங்கள். பார்த்து நான் பயணம் துவங்க வேண்டிய வண்டியான அனுராத் எக்ஸ்பிரஸ் முதலாவது பிளாட்ஃபாரத்தில் வந்துட்டு இருக்குது பாருங்கள். என்ன லோக்கோன்னு தெரியல. WAP7 தான். ஏன்னா சின்ஸ் LSP பெட்டி ஏசிங்கிறது ஹெட் ஆன் ஜென்ரேட் எனேபிள் டெக்னாலஜி உள்ள ட்ரெயின் தான். இன்ஜின் தான் போடுவாங்க. என்ன ஷெட்டுன்னு தெரியல. பார்க்கலாம். உள்ள நுழைஞ்சாதான் தெரியும். இவரில் எந்த நம்ம ஹோம் ஷெட்டா இல்லை அவுட் ஆஃப் லிங்க் ஷெட்டான்னு தெரியல. என்ன பார்ப்போம். உள்ள வண்டி இப்போ உள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். எஸ், நம்ம ஹோம் ஷெட்டு தான். ராயபுரம் 37784 WAP7 ராயபுரம் லோக்கோ ஷெட்டு பாருங்கள். இதில் தான் இந்த இன்ஜின் தான் நமக்கு வந்து இல்லை இந்த ராஜஸ்தானுடைய இது வரைக்கும் கோட்டா வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். சரியாக இது முழுக்க குளிர்பத வசதி செய்யப்பட்ட ஒரு ட்ரெயின். இது எப்படின்னா முதல்ல சென்ட்ரல்லேருந்து பிக்கானீர் வரைக்கும் போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெருக்கடி காரணமாக பார்த்தீங்கன்னா இது மதுரை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நமக்கு குறிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கும் டெல்டா மாவட்ட மக்களுக்கும் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு ரொம்ப பேருதவியாக இருக்குது. குறிப்பாக இராணுவ வீரர்கள் இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பணியாற்றும் இராணுவ வீரர்கள் ராஜஸ்தான் பாலைவனத்தில் நிறைய பேர் பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்குது பாருங்கள். நம்ம ட்ரெயினில் ஏறி நம்ம பயணத்தை தொடருவோம். B3 வந்து நம்ம ஏறி போகிறோம். நம்ம ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம். நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம் பாருங்கள். சின்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக அந்த இது இருக்கிற கண்ணாடி நல்லா வியூஸ் நல்லாவே தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இந்திய மாநிலங்கள் வழியாக தன்னோட டெஸ்டினேஷன் அடையுது. என்னென்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மராட்டியம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் வழியாக. இதனுடைய வழித்தடம் என்னென்னா சென்னை இப்போ சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்மோர் வரைக்கும் காட் லைனில் போயிட்டு அங்கேருந்து கூடூர், விஜயவாடா, வரங்கல், நாக்பூர், போபால் வழியாக செல்கின்றது. கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் 5 வகை நிலங்கள்னு சொல்லுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இந்த 5 வகை நிலங்களையும் தாண்டி செல்கிறது இந்த ரயில். எப்படின்னா குறிஞ்சிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை சார்ந்த இடம். நம்ம விந்திய சாத்புரா மலைகள் வழியாக வண்டி போகுது. ஆரவல்லி மலைகள் வழியாக போகுது. முல்லை காடுகள், மத்திய பிரதேசத்தில் நடந்த மராட்டிய மத்திய பிரதேச எல்லையில் உள்ள காடுகள் அந்த வழியா போகுது. மருதம் விவசாய நிலம், நம்ம டெல்டா மாவட்டங்கள் போகுது. ஆந்திர பிரதேசத்தினுடைய வயல்வெளிகள் வழியாக. நெய்தல் கடற்கரை பிரதேசம், சென்னையிலேருந்து விஜயவாடா வரைக்கும் கடற்கரையோடைய ஒட்டி தான் போகும். அது பாலை. இறுதியாக ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லேருந்து பிக்கானீர் போற வரைக்கும் பாலைவனம் தான் அது வழியா போகுது. எனவே 5 வகை நிலங்களையும் தாண்டி செல்லும்
ஒரே ரயில் என்ற பெருமையை இந்த ரயில் பெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ரயில் புறப்பட்டு விட்டது, நம்ம பயணம் தொடங்கி விட்டது. பாருங்க, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சென்னைக்கு 4.5 மணி நேரம் ஆகுது சென்னைக்கு போறதுக்கு. 7:30 மணிக்கு எக்மோர் போட்டிருக்கு ஷெட்யூல் டைம். ஸ்லாக் டைம் நிறைய இருக்கிறதுனால இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதோடைய பயண தூரம் கிட்டத்தட்ட 3070 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. மதுரையில இருந்து பிகானீர் வரைக்கும் கிட்டத்தட்ட 50 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றது. குறிப்பாக பிகானீர் பாலைவனத்தை ரசிப்பவர்கள், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் போன்ற இடங்களில் அரண்மனைகளை ரசிப்பவர்கள் இந்த ட்ரெயின்ல தாராளமா பயணத்தை மேற்கொள்ளலாம். ஜெய்ப்பூர் போய் ஜெய்ப்பூர் போனா முதல்ல லாங் பேக், நான் சொல்றது ஒரு 30-40 இயர்ஸ் முன்னால பாத்தீங்கன்னா சென்னை அங்கேருந்து டெல்லி போய் இங்கேருந்து ஜெய்ப்பூர் பிகானீர் எல்லாம் போகணும். இப்ப அப்படி கிடையாது. ஏறி உக்காந்தா நேரம் அப்படியே பிகானீர் எல்லாம் ஜெய்ப்பூரை பார்க்கலாம், ஜோத்பூரை பார்க்கலாம், பாலைவனத்தை பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா பாட்டும் பாடலாம். சிவப்பு லோலாக்கு குலுங்குதுன்னு பாடலாம். அப்புறம் அதே மாதிரி 1000 நிலவேவா, இந்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மேற்கொண்ட இடங்கள்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஜாலியா இந்த மாதிரி என்ஜாய் பண்ண அந்த அளவுக்கு நான் ரயில்வே நமக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குது. எனவே இந்த ரயில்களை பயன்படுத்தி இந்த வருமானத்தை அதிகரிப்போம். ஏன்னா ரயில்வேங்கிறது பொதுமக்களாகிய நம்மை நம்பித்தான் இருக்கின்றது. எனவே ரயில்களை பயன்படுத்தி நம்ம ரயில்வே லாபத்தை அதிகரித்து உலகத்திலேயே நம்பர் 1 ரயில்வே இந்தியன் ரயில்வே என்ற பெருமையை தக்க வைப்போம். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. பாருங்க, ஜேர்னியை பாருங்க, கண்டினியூ பண்றேன் பாருங்க. இப்ப நம்ம ரயில்வே புறப்பட்டு விட்டது. இதுதான் ஈரோடு போகின்ற லைன். கரூர், திருச்சிராப்பள்ளி, குளித்தலை, கரூர் வழியாக ஈரோடு செல்கின்ற ரயில் பாதை. சுருங்க சொல்லின் இந்த ரயில் பாண்டியர்களின் தலைநகரம் முதல் பாலைவனத்தின் தலைநகரம் வரை செல்லும் ரயில். பாண்டியர் தலைநகரம் முதல் பாலைவன நகரம். இதை பத்தி நான் ப்ரீவியஸ் ஒரு ஷார்ட்டா ஒரு விளாக் எடுத்திருப்பேன் இந்த ட்ரெயின் நுழையும் பொழுது. அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்ப இந்த ட்ரெயின்ல முழுசா ஜேர்னி பண்றதுனால இதை பத்தி நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. பார்ப்போம். அடுத்து நம்ம இருக்க வேண்டிய இது எங்க இருக்குன்னா திருச்சி டு சென்னை, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், எக்மோர் ஆகிய இடங்கள் நிற்கும். எக்மோர்ல இருந்து பாத்தீங்கன்னா கூடூர், விஜயவாடா நிறைய இடத்துல நிற்கும். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பாலைவனம், இந்த மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா போறவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப சௌரியமா இருக்கும். ஏன்னா வெயில் எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா இருக்கும். அதுக்கு ட்ரெயின் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெயின். அதனால இந்த ட்ரெயின் நிறைய பயன்படுத்துங்க. இப்ப நாம நெருங்கிட்டு இருக்கிறதுனா பொன்மலை. இங்க இருந்தா பாத்தீங்கன்னா ட்ரெயின் மெயின் லைன், கார்டு லைன் பிரியும். இது நிறைய விளாக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நம்ம ட்ரெயின் கார்டு லைன் வழியா போகுது. அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம் வழியா போகுது. அதனால நம்ம இங்க இருந்தா நமக்கு கார்டு லைன் பிரியும். ஒரு லார்ஜ் கர்வல் அப்படியே திரும்பும். ஏன்னா நமக்கு இப்ப சாதா ஏசிங்கிறதால பார்க்க முடியாது. அதனால அப்படியே பாத்துருங்க. உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா அதனால உங்களுக்கு மற்றதுன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாம் பாத்துடலாம். அப்படியே இது பண்ணி பார்த்தோம்னா இதனால கொஞ்சம் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம பொன்மலை ரயில் நிலையத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏத்தாப்பல பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து மதுரை செல்கின்ற லோகமானிய திலக் மதுரை எக்ஸ்பிரஸ் ஏத்தாப்பல போயிட்டு இருக்கு. அதை பார்க்க முடியாது. இப்படியே நான் சொல்லிடுறது என்னுடைய கடமை, சொல்லிடுறேன். இந்த கோச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பெரிய ஒர்க் ஷாப் இருக்கு. பொன்மலையில ரயில்வே ஒர்க் ஷாப் இருக்கு. ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரயில்வே கோச்சஸ் அதுக்கு தான் போயிட்டு இருக்குது. இப்ப அந்த பழைய அந்த ஓரளவுக்கு ஓடின கோச்சஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து ரீஹாபிலிட்டேட் அண்ட் இது பண்ணுவாங்க. ரொம்ப லாங் ஏஜ்டு, ஓவர் ஏஜ்டு கோச்சஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிடுவாங்க. இப்ப அதுக்கு தான் அந்த ரீஹாபிலிட்டேஷன், அந்த ரீஃபர்பிஷ்மெண்ட்டுக்காக தான் இந்த கோச்சஸ் எல்லாம் இங்க நிக்குது. இது ஒர்க் ஷாப்ல போய் இது பண்ணுவாங்க. பாருங்க, ஒர்க் ஷாப்ல இடம் இல்லாததுனால இந்த ஸ்டேஷனுக்கு வெளில நிறுத்திருக்கிறாங்க.
ஒர்க் ஷாப்ல இடம் கிடைச்ச ஸ்லாட் கிடைச்ச உடனே அங்க கொண்டு போய் அதை ரீஹாபிலிட்டேட் பண்ணுவாங்க. இங்க எப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. பாருங்க. நம்ம வண்டி கார்ட் லைனுக்கு டிவியேட் ஆயிடுச்சு. மெயின்ல இருந்து கார்டுக்கு டிவியேட் ஆயிடுச்சு. இனிமே பாத்தீங்கன்னா சென்னைக்கு பாத்தீங்கன்னா 334 கிலோமீட்டர்கள் உள்ளது. சென்னை எழும்பூருக்கு 334 கிலோமீட்டர்ஸ் ஹைட் ஃபார் சென்னை எக்மோர். இதுதான் அந்த ஏர் கண்டிஷனர் பத்தின ஒரு இது. பாருங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. पानी कितना? 15 जी. நம்ம பாத்தீங்கன்னா திருச்சி நகரின் மையப்பகுதிக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி டவுன் இது ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். பாத்தீங்கன்னா இது வந்து திருச்சிராப்பள்ளியின் புகழ்பெற்ற மலைக்கோட்டை மற்றும் உச்சிப்பிள்ளையார் கோவில் போகணும்னா இந்த ரயில் நிலையத்துல தான் நீங்க இறங்கணும். இந்த ட்ரெயின் இங்க நிக்காது, ஒரு சில ட்ரெயின்கள் தான் இங்க நிற்கும். எனவே நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதர் கோயிலுக்கு இது போலாம். இந்த ட்ரெயின்ல போனாலும் ரொம்ப ஒரு பாத்துக்க. இதுதான் டவுன், திருச்சிராப்பள்ளி டவுன். திருச்சி நகரின் மையப்பகுதி, வர்த்தக நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், புகழ்பெற்ற உச்சி பிள்ளையார் கோயில் இங்கதான் இருக்கு. தாண்டவனே நம்ம காவேரி பிரிட்ஜ், திருச்சிராப்பள்ளி நுழைவு வாயிலான காவேரி பாலம் இது தாண்டவனே தான் வரும். இப்ப நம்ம காவேரி பாலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாநகரின் நுழைவு வாயிலான காவேரி பாலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதனுடைய மொத்த நீளம் என்னன்னா 569 மீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட வருது. இந்த பிரிட்ஜோட நீளம் 569 மீட்டர்ஸ். இதை தாண்டவனே உங்களுக்கு ஸ்ரீரங்கம் 1 கிலோமீட்டர் ஸ்ரீரங்க ரயில் நிலையம் வந்துடும். அங்க ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நிற்கும். பாருங்க, இப்ப நாம ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் ஸ்டாப்பிங் உண்டு. ஏனெனில் அரங்கநாதரை தரிசிப்பதற்காக இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வராங்க. அதாவது 108 திவ்ய தேசங்களில் முதன்மையாக கருதப்படும் திருவரங்கம் அரங்கநாத சுவாமியை தரிசிப்பதற்கு இந்தியா முழுக்க, குறிப்பாக இந்த வட மாநிலங்களில் இருந்து அதிகமாக பக்தர்கள் வர்றதுனால இந்த ஸ்டாப்பிங் கொடுத்திருக்கிறாங்க. இங்கே நல்ல கும்பல் ஏறும். பாருங்க, காஃபி ரயில் நிலையத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். பாருங்க, ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் இது ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங். இங்க 2 நிமிஷம் ட்ரெயின் ஸ்டாப்பிங் உண்டு. எவ்வளவு எந்த அளவு கும்பல் நிக்குது பாருங்க. ஸ்ரீரங்கத்துல இருந்து இந்த பக்தர்களும் சரி, பொதுமக்களும் ரொம்ப நிறைய கும்பல். டிபோர்டிங், போர்டிங் ரொம்ப நிறையவே இருக்கு. என்னதான் ட்ரெயின் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க பாருங்க.
நமது ரயில் ஸ்ரீரங்கத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. இன்னும் பாத்தீங்கன்னா 58 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் தான் அரியலூர் வரைக்கும். அரியலூர் தான் அடுத்த ஸ்டாப். 58 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பா கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ்ல உங்களுக்கு அரியலூர் போயிடும். கொள்ளிடம் பாலத்தை இறங்கிக் கொண்டிருக்கிறோம். திருச்சியுடைய ஃபர்ஸ்ட், அதாவது நான் சென்னையிலேருந்து வரும்பொழுது, சென்னை மற்றும் வட மாவட்டங்கள்லேருந்து வரும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இதுனா கொள்ளிடம் தான். ஃபர்ஸ்ட் அந்த கொள்ளிடம் பாலத்தை தாண்டி திருச்சிக்குள்ள நுழைய முடியும். குறிப்பாக சென்னை மற்றும் வட மாவட்டங்களில் நுழைபவர்கள். பாருங்க, இதுதான் கொள்ளிடம் பாலம். கிட்டத்தட்ட 869 மீட்டர் நீளமுடையது. கிட்டத்தட்ட நியர்லி மோர் தேன் ஒரு 750 மீட்டர்ஸ்க்கு மேல இந்த பிரிட்ஜோட நீளம் இருக்கு. பாருங்க, நம்ம மேலே போயிட்டு இருக்குல்ல மேம்பாலம். இந்த மேம்பாலம் தான் நாமக்கல், சேலம் போன்ற இடங்களை திருச்சியோடு இணைக்கின்ற ஒரு சாலை மேம்பாலம். முதல் ரயில்வே கேட்டா இருந்தது, இப்ப அதை மேம்பாலம் ஆக்கிட்டாங்க. பாருங்க, நான் முதலே சொல்லியிருந்தேன் ஐவகை நிலங்களை தாண்டி செல்கின்றது என்று. இது பாத்தீங்கன்னா மருத நிலம், வேளாண்மை சார்ந்த இடம், வேளாண்மை தொழில்கள் சார்ந்த இடம் இடைப்பெறும் இடம் மருத நிலம். மருத நிலத்தின் வழியாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த குறிஞ்சி, முல்லை, நெய்தல் இதெல்லாம் தாண்டி பாலை, கடைசியில தான் பாலை வரும். ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் தாண்டினப்பறம் தான் உங்களுக்கு பாலை வரமே ஆரம்பிக்கும். இந்த குறிஞ்சிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்திய பிரதேசம், மராட்டிய மாநில எல்லை. இந்த முல்லைங்கிறது மத்திய பிரதேச காடுகள். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மருதம் நம்ம காட்டிட்டு இருக்கோம் இல்லையா, மருதம் வேளாண்மை தொழில் நடக்கின்ற இடம் மருதம். நெய்தல் பாத்தீங்கன்னா சென்னைக்கு அப்புறம் தான் வரும் உங்களுக்கு. சென்னையிலேருந்து விஜயவாடா போற வரைக்கும் அந்த கோஸ்டல் சி கோஸ்டை ஒட்டியே போகும். அதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெய்தல். எனவே 5 வகை நிலங்களையும் இந்த ட்ரெயின்ல போனா பார்க்கலாம்.
இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஸ்டேஷன்னா கள்ளக்குடி பழங்காநத்தம் எனும் டால்மியாபுரம். இங்கு புகழ்பெற்ற டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரி உள்ளது. இப்போ தெரியுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றா போல இது ஒரு பழம்பெருமை வந்த சிமெண்ட் ஃபேக்டரி. 1940ஸ்லேயே இந்த சிமெண்ட் ஃபேக்டரி உருவாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த சிமெண்ட் ஃபேக்டரி. ஏன்னா சுற்றி சுண்ணாம்புக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அரியலூர் மாவட்டம் திருச்சி மாவட்ட எல்லைகளில் சுண்ணாம்புக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிமெண்ட் ஃபேக்டரிஸ் நிறையா வந்திருக்குது. இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி. இங்கேருந்து சிமெண்ட் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் சரக்கு ரயில்கள் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இப்போ பாத்தீங்கன்னா டால்மியா சிமெண்ட் பாருங்க. ஏன்னா இது சரித்திர ரீதியாகவும் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு புகழ்பெற்ற அழியா புகழ்பெற்ற ஊர். என்னன்னு உங்களுக்கே தெரியும். கடந்த 73 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய தலைவர் இங்க படுத்ததா சொல்லுவாங்க. ஏதோ போராட்டத்தில் ஈடுபட்டு தண்டவாளத்தில் தலையை கொடுத்தாரு. அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சரித்திரம். அந்த இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த இப்படிப்பட்ட டால்மியாபுரம் ஸ்டேஷன் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் எதுன்னா அரியலூர். அரியலூர்ல 2 நிமிஷம் இருக்கும். அது என்னன்னு சொல்றேன். இப்ப நம்ம டால்மியாபுரத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அதுவும் நமக்கு ஏற்ற போல ஒரு தேசிய நெடுஞ்சாலை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. அது எங்க போகுதுன்னா திருச்சியிலிருந்து சிதம்பரத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை. இப்ப முதல்ல 2 வழிச்சாலையா இருந்தத 4 வழிச்சாலையாக மாற்றி சூப்பரா இது தேசிய நெடுஞ்சாலையா நிறைய இடத்துல பைபாஸ் எல்லாம் போட்டு சூப்பரா திருச்சியில சிதம்பரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டருக்கு சூப்பரா பண்ணிருக்கிறாங்க. நடுப்புற பிளை ஓவர்லாம் போட்டு சூப்பரா இது பண்ணிது. இங்க எப்படி போகுதுன்னா திருச்சிராப்பள்ளி இப்போ அந்த கல்லாகம்னு ஒரு ஸ்டேஷன் வரும். அது மேலே கீழப்பழூர் ஜெயங்கொண்டா வழியா காட்டுமன்னார்குடி வழியா உங்களுக்கு சிதம்பரத்தை அடைகின்றது. குறிப்பாக கடலூர் பாண்டிச்சேரி போறவங்க இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கலாம். திருச்சியின் புறநகர் பகுதியான சமயபுரம் அருகே இந்த புறவழிச்சாலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 152 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா போகுது. அப்படியே சிதம்பரம் வரைக்கும் போகுது. இது ஒரு முக்கியமான ஒரு வழித்தடமாக உள்ளது. குறிப்பாக சிமெண்ட் இந்த மாதிரி சிமெண்ட் ஏற்றிட்டு போற லாரிங்க, சுற்றுலா வாகனங்கள் போன்ற பயணிகள் பேருந்து போன்றவற்றுக்கு ரொம்ப இந்த சாலை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அரியலூர் ரயில்வே நிலையம் வந்துடும் பாருங்க. அரியலூர்ல சுமார் 2 நிமிடங்கள் இங்கு நிறுத்தப்படும். ஏனெனில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம் போன்ற இடங்களில் இருந்து இந்த ட்ரெயின்ல நிறைய பேர் ஏறுறாங்க. அரியலூர் தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் ட்ரெயின் வர்றதுக்கு. அதனால இங்க 2 நிமிஷம். குறிப்பாக தஞ்சையிலிருந்து அதிக அளவு மக்கள் அரியலூர்ல இந்த வண்டியில ஏறுறாங்க. அதனால தஞ்சை பெரிய கோவிலை பார்த்து, ஏன்னா அங்கேருந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து சென்னை ரொம்ப தூரம் இல்லையா, கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் வருது ட்ரெயின்ல. இது பாத்தீங்கன்னா வெறும் 315 கிலோமீட்டர் தான், 35 கிலோமீட்டர் கம்மியா வருது. எனவேதான் தஞ்சையிலிருந்து வருபவர்கள் பெரும்பாலானோர் இந்த அரியலூருக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சிடுறாங்க சீக்கிரமா வர்றதுக்காக. எனவே அரியலூர்ல நம்ம 2 நிமிஷம் இருக்கும் பாருங்க. நாம் இப்பொழுது அரியலூர் ரயில் நிலையத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கு பாருங்க. நாம் இப்பொழுது அரியலூர் ரயில் நிலையத்தை அருகே விட்டு அந்த மேம்பாலம் இருக்கு பாத்தீங்களா, இது பெரம்பலூர் வரைக்கும் போகுது. பெரம்பலூர் காரைக்குடி சாலையில் மேலே குறுக்கப்பட்டு உள்ள மேம்பாலம். இப்ப இந்த டிராக்ஷன் சப்ஸ்டேஷன், அரியலூர் டிராக்ஷன் சப்ஸ்டேஷன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா விருதாச்சலம் வரைக்கும் உங்களுக்கு சப்ளை ஆகுது கரண்ட் ட்ரெயினுக்கு. OH இந்த 25 kV லைன் இருக்கு இல்லையா, இது விருதாச்சலம் வரைக்கும் இங்க இருந்தா சப்ளை ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டிராக்ஷன் சப்ஸ்டேஷன் இந்தியன் ரயில்வேஸ்ல வச்சிருக்காங்க. ஏனெனில் டு ஹேவ் an uninterrupted பவர் சப்ளை. இதுதான் உங்களுக்கு சிமெண்ட் ஃபேக்டரிஸ்க்கு போறதுக்கான சைடிங் லைன். ஏன்னா அரியலூரை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு டசன் ஆஃப் சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு. அரியலூரை சுத்தி சுண்ணாம்புக்கள் அதிகம்.
சுண்ணாம்புக்கள் அதிகமா இருக்கிறதுனால இங்க நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் வந்திருக்குது ஓவர் த இயர்ஸ். எனவே நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 குட்ஸ் ட்ரெயின் லோடு பண்றாங்க இந்த சிமெண்ட் ஏற்றிட்டு போறதுக்கு. நமக்கு இந்தியா முழுக்க சிமெண்ட் ஏற்றிட்டு போறதுக்கு அதுக்கு தான் இந்த குட்ஸ் வண்டிகளாக நிறுத்தத்துக்காக இந்த சைடிங் லைன் இருக்குது. இங்கே ஒரு 2 நிமிஷம் நிற்கும். ஏன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தஞ்சாவூர், கும்பகோணம், திருவையாறு போன்ற இடங்களில் இருந்து வரும் மக்கள் இங்கே தான் அரியலூர் தான் ட்ரெயின் ஏறுறாங்க. இங்கேயும் நல்ல ஓரளவுக்கு நல்ல கும்பல் ஏறுது பாருங்க. இப்போ நமக்கு ஏற்ற போல லைன் இருக்கு, இதுதான் சைடிங் லைன் ஃபார் ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் ஃபார் லோடிங் த சிமெண்ட். நண்பர்களே, இப்ப நாம் நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா பெண்ணாடம். இது ஒரு கடலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நகரம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 108 திவ்ய கஷேத்திரங்களில் ஒன்றான ஸ்ரீமுஷ்ணம் 22 கிலோமீட்டர் தள்ளி இங்கே பெண்ணாடத்துலேருந்து இருக்கு. அதே இப்போ திட்டக்குடி, தொழுதூர், பெரம்பலூர் போன்ற இடங்கள் பெண்ணாடத்தில் ரொம்ப பக்கமாக இருக்குது. இங்கே பெரிய சர்க்கரை ஆலை இருக்குது. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டங்கள் அதிகமாக இருப்பதால் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை ஆலை ஒன்று இருக்குது. இங்கே ஏத்தாப்புல தெரியுது. ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கிற காலத்துலேருந்தே இந்த ட்ரெயினில் போகும்போது நான் பார்த்துருக்கிறேன். இந்த ரொம்ப வருஷமாக இந்த சர்க்கரை ஆலை இருக்குது. இந்த இங்கேருந்து கரும்பு கொண்டு வரப்பட்டு சர்க்கரை பிடிக்கப்பட்டு தமிழகத்தின் இந்தியாவுக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த அனுப்பப்படுகிறது. இந்த ஸ்டேஷன் விட பெண்ணாடம் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு நம்ம ட்ரெயின் நிற்காது. இங்க என்னென்ன ட்ரெயின் நிற்குதுன்னா மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில், குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் பல்லவன் அதிவிரைவு ரயில் ஆகிய 3 ட்ரெயின் தான் இங்க பெண்ணாடம் ஸ்டேஷன்ல நிற்கும். இதை சுற்றி பல கிராமங்கள் இருக்கு. இங்கேருந்து நிறைய பேர் சென்னை போன்ற இடங்களுக்கு சென்று வருகின்றனர். அவர்களுக்காக மேலும் சிமெண்ட் ஃபேக்டரி இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வேலை பணிபுரிபவர்கள் பெண்ணாடத்துலேருந்து இந்த பேர்க்கடை ட்ரெயின்ல ஏறி அவங்க அங்கே ஊருக்கு போறாங்க. இடம் ஸ்டேஷன் இருக்கிற இடம் பேர் பொன்னேரின்னு பேரு. இந்த பெண்ணாடங்கிறது ஊர். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ள இன்டீரியரா இருக்கு. இந்த ஸ்டேஷன் அமைந்துள்ள இடம் எதுனா பொன்னேரின்னு பேரு. இதுதான் அந்த சுகர் ஃபேக்டரி பாருங்க. இன்னும் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 237 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சென்னை எக்மோருக்கு 237 கிலோமீட்டர் ஹைட் ஃபார் சென்னை எக்மோர். தமிழ்நாடு தேர்தல் களம் சமீபத்தில் யாரும் கண்டிப்பாக வித்தியாசமான கணக்கு போகிறது. தமிழ்நாடு நாளை எலெக்ஷன் முடியும். கலைஞரோ ஜெயலலிதாவோ யாரும் உடனே சிஎம் ஆயிடுவாங்க. இதுதான் இந்த மேம்பாலம் பாருங்க. இதுதான் திட்டக்குடி, தொழுதூர், பெரம்பலூர் போன்ற இடங்களுக்கு செல்லுகின்ற மேம்பாலம். அந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களுக்கு செல்லலாம். இப்ப நம்ம விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். விருத்தாச்சலம் ஸ்டேஷன் அபவுட் இன்னும் ஒரு கிலோமீட்டர் விருத்தாச்சலம் ஸ்டேஷன் வந்துடும். இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். ஏனென்று நீங்க பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற நெய்வேலி நிலக்கரை சுரங்கம் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இது ஒரு கடலூர் மாவட்டத்தின் மாபெரும் தாலுகா. கவர்மெண்ட் பிரான்ச் பஸ் அரசு, தமிழ்நாடு அரசின் கிளை அச்சகம் உள்ளது. செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அரசு கலை கல்லூரி, பள்ளிகள்னு நிறைய இருக்கு பாருங்க. இங்கேருந்து சேலத்துக்கும் கடலூருக்கும் இருப்பு பாதைகள் பிரிக்கின்றன. சேலம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 140 கிலோமீட்டர் தள்ளி சேலம் இருக்கு. கடலூர் 58 கிலோமீட்டர் தான் கடலூர் இருக்கு. இப்போ நம்ம கடலூர் பாதையை பார்க்க முடியாது, சேலம் பாதையை பார்க்கலாம். இப்போ ஸ்டேஷன் நம்ம போகிற இந்த பிளாக் எடுத்துட்டு இருக்கிற இந்த வழியாக சேலம் பாதை போகுது. பார்த்து இது பண்ணுங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு நுழைய போகிறோம் பாருங்க.
அழைக்கணும்ல, திரு ஸ்டாலின் அழைக்கணும்ல, திரு இபிஎஸ் அழைக்கணும்ல. அப்ப அவங்களுடைய ப்ரோக்ராம் என்ன தெரியும்ல. இவங்க எல்லாம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, பெரிய கட்சியில் இருக்கிறவங்க, பெரிய ஸ்டார்ஸ், அப்படிதான் எல்லாருமே எல்லா சமூகத்துக்கு முக்கியமான அவங்க எல்லாம் எப்பன்னே தெரியும். இந்த இடம் சூப்பரா கும்பல் ஏறுது பாருங்க. இங்கே நல்லா இதை குறிப்பாக ஆந்திரா தெலுங்கானா போறவங்க இந்த ட்ரெயின் நிறைய ஏறுறாங்க பாருங்க. பதவியேற்பு நடக்குது. ராஜ்மோகன் சொல்லி கவர்னர் பதவி பண்ணி வைக்கிறார். அதுவும் நாங்களே வரல. முக்கியமான விஷயம் அங்கே இடிச்சு. இவர் 118 எங்க போவார் அப்படிங்கிறது பதில் தெரியல. காங்கிரஸ் வந்து தெளிவா வந்துருச்சு. பாமக வந்து நோ கமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதிமுக கிடையாது. திருமலா பாஜாரமா இருக்கு. காங்கிரஸும் காணும். அப்படிதான் 2 மணி போட்டு. அப்ப நாளைக்கு வந்து தாவேகா நிலை நின்றுச்சுன்னா இந்த 2 கட்சியில உள்ள போயிடும். அது திமுகவுடைய எதிர்காலமா அதிமுக எதிர் கேள்விக்குள்ளாது. மாற அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா திமுகவுடைய ஆதரவு இந்த 2 கட்சிக்கு ஈர்ப்படும். அதிமுக ஆட்சியில் இருக்குது. திமுக வந்து 70-75 எம்எல்ஏ இருக்காங்க. நீங்க வேணா நீங்க 2029 பாத்துக்கலாம். ஆனா தாவேகா சர்வே பண்றேன் சார். புரியல. சபை கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. நீங்க ஆளுங்கட்சி கிடையாது, நீங்க எதிர்கட்சி. ஆனா உங்களுக்கு வந்து நாங்க ஃபுல்லா டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவோம். அதனால உங்களால இது ஒரு வேண்டிய மசோதா அங்க சீனியர்ஸ் இந்த மிகத்தாபுரம் லைன் தான் சேலம் போகுது. கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர். அது எப்படின்னா அதாவது சின்ன சேலம், மாத்தூர், வாழப்பாடி வழியாக போகுது பாருங்க. நண்பர்களே, இப்போ நம்ம விழுப்புரம் ரயில் நிலையத்தை நீக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கண்டம்பாக்காட் ஒரு ஸ்டேஷன். நீங்கள் என்னன்னு தெரியல, ஸ்லோ பண்ணுற காஷனா என்னன்னு தெரியல. இந்த கண்டம்பாக்கங்கிறது ஒரு முக்கியமான நகரம். இந்த இடம் பேர் இப்போ ஜானகிபுரம்னு பேர். இந்த இடம் பேர் ஆக்சுவலி இது கண்டம்பாக்கம் ஸ்டேஷனுடைய பேர். ஆனால் அது ஒரிஜினல் பேர் என்னன்னா ஜானகிபுரம், மரகதபுரம்னு சொல்லுவாங்க. இது வந்து விழுப்புரத்தின் புறநகர் பகுதின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை. இந்த ஸ்டேஷனுக்கு தாண்டின உடனே மேலே ஃப்ளைஓவர் போகும். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1980s இந்த இடம் மேம்பாலமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரயில்வே கேட்டாக இருந்தது. அப்புறம் மேம்பாலமாக மாற்றினாங்க. கிட்டத்தட்ட ஒரு திருச்சியிலேருந்து சென்னைக்கு பாதி தூரம் வந்தாச்சு. 340 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். ஸோ தட் இன்னும் 50% டிஸ்டன்ஸை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இன்னொரு 50% டிஸ்டன்ஸ் தான் சென்னை எழும்பூருக்கு உள்ளது. இப்போ நம்ம கண்டம்பாக்கம் ரயில் நிலையத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதோட ஸ்டேஷன் கோடு என்ன KDMD. चाय चाय मसाला चाय 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 मसाला चाय. நமக்கு ஃப்ளைஓவர் வருது பாருங்க. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையோட ஃப்ளைஓவர் வருது பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து அந்த திருச்சி சென்னை பைபாஸ் ரோடு. நேராக இப்படியே போனீங்கன்னா லெஃப்டில் நேராக போனீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் போய் சென்னையை பிடிச்சிடலாம். நீங்கள் ரைட்டில் கட் பண்ணீங்கன்னா விழுப்புரம் டவுனுக்குள்ளே போய் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதான் நம்ம விழுப்புரத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அதாவது 50% அது விழுப்புரம் ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது பாருங்க. விழுப்புரத்தில் சுமார் ஒரு 5 நிமிடம் நிற்கும். ஏன்னா இங்கே வந்து க்ரூ இன்டர்சேஞ்ச் இருக்கு.
எப்படின்னா உங்களுக்கு வந்து மதுரை டு விழுப்புரம் ஒரு க்ரூ, ஒரு செட் ஆஃப் லோக்கோ பைலட்ஸ் வருவாங்க. அதே போல் விழுப்புரம் டு சென்னை, அது அங்கேருந்து விழுப்புரம் டு சென்னை, சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் பிசவாடா க்ரூ எடுத்துப்பாங்க. சவுத் கோஸ்டல் ரயில்வேன்னு மாறப்போகுது 1/6/2026 சவுத் சென்ட்ரல் ரயில்வே தான் இப்போ இருக்குது கரண்ட்லி. ஸோ தட் சவுத் சென்ட்ரல் ரயில்வே விஜயவாடா டிவிஷன் வந்து சென்னையிலேருந்து அந்த ட்ரெயின் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க, க்ரூ டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து சென்னை டிவிஷன் க்ரூ வந்து விழுப்புரத்தில் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. பாருங்க. ஸோ விழுப்புரத்தின் புறநகர் பகுதிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸ் முன்னால் ஒன்றுமே சீர்ந்துவார் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு விழுப்புரம் நகரம் வளர்ச்சி பெற்ற பிறகு, தேசிய 4 வழி தேசிய நெடுஞ்சாலை வந்த பிறகு, அகல ரயில் பாதை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா சூப்பராக டெவலப் ஆகிடுது. இன்னும் ஒரு 10 or 15 இயர்ஸில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தினுடைய சேட்டலைட் டவுனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. இன்னும் சென்னைக்கு 164 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ மெயின் லைனு காட் லைனு சேர வேண்டிய இடம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பொன்மலையில் பிரியுது. இங்கே விழுப்புரத்தில் வந்து ஜாயின் ஆகும். பொன்மலையில் 337வது கிலோமீட்டரில் பிரிகிற இந்த 2 ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா நேரம் விழுப்புரத்தில் வந்து ஜாயின் ஆகுது. இப்போ நம்ம வந்துட்டு இருக்க வந்து அரியலூர் விருதாச்சலம் வழியாக வந்துட்டு இருக்கிறோம். அந்த வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, கடலூர் வழியாக இந்த விழுப்புரத்தில் வந்து ஜாயின் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்காரங்க கடத்துல ஃபர்ஸ்ட் பட்டு லைன் மெயின் லைன் தான். சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு அந்த கடத்துல போட்டாங்க. அதாவது 1900s போட்டாங்க. அப்புறம் இந்த காட் லைன் பார்த்தீங்கன்னா 1929 மீட்டர் கேஜாக தான் முதல்ல போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராட் கேஜாக மாறி இன்னைக்கு இது சூப்பராக இன்னைக்கு வந்தே பாரத், அனுகிரத், நம்ம வந்து அனுகிரத் எல்லாமே போகிற மாதிரி வந்துருக்குது. பாருங்க. இதுதான் சென்னை வனஸ்பதி கம்பெனி. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. 1960s 70s பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தோடு இயங்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா லேபர் ப்ராப்ளம், ஃபினான்ஸ் பிரச்சனைன்னு சொல்லி பல்வேறு காரணங்களுக்காக 1980களிலே இந்த ஃபேக்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து தற்பொழுது இழுத்து மூடப்பட்டு விட்டது.
தற்பொழுது புதர் முண்டி கிடைக்கின்றது. இதுதான் மெயின் லைன் பாருங்க. SDEN டிபிஜன் போட்டு மயிலாடுதுறை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மெயின் லைன் பெரிய இடம். இதுதான் அந்த வனஸ்பதி கம்பெனியை ஒட்டியே தான் அந்த ட்ராக் போகும். அப்புறம் அந்த பாண்டிச்சேரி சென்னை விழுப்புரம் புதுச்சேரி லைன் பக்கத்திலே வரும் பாருங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். இதுதான் பாண்டிச்சேரி போற லைனு நமக்கு தெரியுது பாத்தீங்களா, நம்ம ஏத்தாப்புல தெரியுது பாத்தீங்களா, அந்த OHEPSI டெப்போ இருக்கு பாத்தீங்களா, அதை ஒட்டி நேரம் இதுதான் பாண்டிச்சேரி போற லைன். இங்க 38 கிலோமீட்டர்ல பாண்டிச்சேரி இருக்கு. குறிப்பாக பாண்டிச்சேரியிலேருந்து இந்தியா முழுக்க பாண்டிச்சேரி வாஸ் லிங்க்டு பை ஆல் ஓவர் த இந்தியா. எல்லா பாம்பே, டெல்லி, கல்கட்டா, சென்னை, இது மாதிரி எல்லா இடங்கள்லேருந்து பாண்டிச்சேரிக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி போறவங்க இங்கே தான் வந்து ட்ரெயின் மாறணும். விழுப்புரம் ஜங்ஷன் ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காட்பாடிக்கு லைன் போகுது, பாண்டிச்சேரிக்கு லைன் போகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் லைன், காட் லைன், அப்புறம் மெட்ராஸுக்கு இந்த நிறைய இடங்கள் லைன் போகுது. முக்கிய 24 ஹவர்ஸும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் விழுப்புரம் சந்திப்பு. மீட்டர் கேஜ் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ஷன் மாற்றுவாங்க. அதாவது YIM-1 எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ். மீட்டர் கேஜ் ட்ரெயின்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் YIM-1ங்கிற லோக்கோமோட்டிவ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோமோட்டிவ் மாற்றுவாங்க, YDM-4. அந்த ட்ராக்ஷன் சேஞ்ச் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி சேர்ந்து ஒரு கோல்டன் பீரியட் அது. இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராட்கேஜாக மாறிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே இது வந்துருச்சு பாருங்க. எது மாறினாலும் தன் பழம்பெருமையை மாற்றாமல் அப்படியே விழுப்புரம் சந்திப்பு இருக்கின்றது. இன்னமும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சந்திப்புக்கு அந்த பேர் இருக்கு. அதான் EMD லோக்கோமோட்டிவ் 4500 ஹார்ஸ் பவர். இங்க இது முதல்ல ஸ்டேபிளிங் லைனா டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் இருந்தது. இப்போ அதே ஸ்டேபிளிங் லைன் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம கேத்தாப்புல தான் வண்டி வந்திருக்கு. கவச் 25,037 பெசவாடா. என்ன ட்ரெயின் தெரியல. திருப்பதி மன்னார்குடி பாமணி எக்ஸ்பிரஸ். திருப்பதியிலேருந்து மன்னார்குடி புதுசாக LHB கோச்சா மாற்றிருக்கிறாங்க. திருப்பதியிலேருந்து ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸ். இது வந்து திருப்பதியிலேருந்து மன்னார்குடிக்கு போகக்கூடிய ட்ரெயின் இது. இது ஒன்று மெயின் லைன் வழியாக, அதாவது விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை வழி எல்லாமே நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே ரேக்கா இருக்குது. ஆக்சுவலி இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே குண்டக்கல் டிவிஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா நார்த் என்னன்னு தெரியல, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே ரேக்கா இருக்குது, என்னன்னு தெரியல. இதெல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது, என்னன்னு தெரியுது பாருங்க. நமக்கு ஏற்றாப்பால பார்த்தீங்கன்னா குருவாயூர் இருந்து சென்னை சொல்ல விரைவில் நின்று கொண்டிருக்கிறது. எதை ஃபர்ஸ்ட் கடப்பற போறாங்கன்னு தெரியல. we didn't know which train is going to be start first. பாருங்க, நம்ம 3வது பிளாட்ஃபார்த்தில் நம்ம ட்ரெயின் வந்திருக்கு. 3rd பிளாட்ஃபார்த்தில் நம்ம இருக்கோம். எந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அநேகமாக சொந்த ஹோம் ஜோனுடைய ரேக் ஒரு கூடிய விருதும் பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் 16/2026
சவுத் கோஸ்டல் ரயில்வேன்னு ஸ்டார்ட் ஆக போடுது. குட்டக்கல் டிவிஷன் அதில் தான் வரப்போகுது. ஸோ தட் ஒருவேளை அந்த ஹோம் ஜோன் பிரேக் வரதுக்காக இது அப்படியே விட்றாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். எனிஹா பார்ப்போம். ஹோப் த ஃபார் த பெஸ்ட். இப்போ நம்ம வண்டி எப்படின்னா பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை விட்டு கிளம்பிடுச்சு. நமக்கு முன்னால் குருவாயூர் இருந்து சென்னை செல்லும் 160 128 நிற்குது. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சின்ஸ் இட் கம்ஸ் அண்டர் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி, எக்ஸ்பிரஸ் கேட்டகரி, ப்ரிஃபரன்ஸ் வில் பி given to this train. It will be once the train crosses விக்கிரவாண்டி, it will be started. குருவாயூர் will start from here. அந்த வண்டி விக்கிரவாண்டி கிராஸ் ஆனப்பறம் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் எடுப்பாங்க. பாருங்க. விழுப்புரம் 22,765. அரக்கோணம் WAP4. இதுதான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வழியாக காட்பாடி, வேலூர், சித்தூர், பாக்காலா, திருப்பதி போகிற லைனு. குறிப்பாக நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான வைட்டல் லிங்க் இந்த லைனு. விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்படியே கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் டிவியேட் ஆகி காட்பாடியில் கொண்டு முடியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சித்தூர், பாக்காலா வழியாக திருப்பதி, ரேணிகுண்டாலாம் போய் அப்படியே அந்த சென்னை, டெல்லி, சென்னை, கல்கட்டா ட்ரங்க் ரயில் லைன் ரூட்டோட லிங்க் ஆகிடும். பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டிவிஷன் ஆரம்பமாக போகுது. திருச்சி டிவிஷனுடைய எண்டிங் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷன் எண்டு முடிஞ்சு சென்னை டிவிஷனுடைய சென்னை இருப்பு பாதை கோட்டத்தோட திண்டிவனம் சப் டிவிஷனுடைய இது வந்துச்சு. பாருங்கள். இனிமேல் சென்னை டிவிஷனில் வண்டி என்டர் ஆகிடுச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னை டிவிஷன் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு கூடூர் வரைக்கும் சென்னை டிவிஷன் தான். இங்கேருந்து 135 கிலோமீட்டர் சென்னை இதில் சென்ட்ரல்லேருந்து பீச்லேருந்து வரக்கூடியது. சென்னை பீச்சுங்கிறது 0 பாயிண்ட். அங்கே 135 கிலோமீட்டர் வந்து கூடூர் ஜங்ஷன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 298 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை டிவிஷனில் தான் அந்த ட்ரெயின் போகும். கூடூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே பெசவாடா டிவிஷன் வந்துடும். இப்போ நம்ம ஜேர்னியை வந்து செங்கல்பட்டுலேருந்து கட் ஷார்ட் பண்ணிட்டோம் சில காரணங்களுக்காக. ஸோ தட் நம்ம செங்கல்பட்டில் இறங்கி அங்கேருந்து புறநகர் மின்சார ரயில் அங்கே நிற்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி நம்ம ஊருக்கு போக போகிறோம். பாருங்கள். இதுதான் செங்கல்பட்டு நம்ம இறங்கிட்டோம். இதுதான்
ஸோ தட் இந்த யூடியூப் சேனல் பாருங்க, பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். பதிவிட்டு என்னுடைய யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. May I have your attention, please? Train number 1635. 1 6 3 5 2. Train number 16103456.